ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேர்கள் வீட்டில் அம்பாள் சாமி போட்டு உட்காந்துருக்கா. அந்த மாதா கருணை தெய்வம் பொருந்திய அந்த அன்னை உலகத்துக்கே படி அளக்கிற அகிலாண்ட கோடி பரமாண்ட நாயகி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா. ராசிக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் நல்லா இருக்குது. பொதுவாக இறை அருள் வேணும்னா ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துலலாம் தெய்வ கடாட்சியம் சுபகரங்கள் தொடர்பு இருக்கணும். இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சந்திரன் சாரத்தில் ஏறி இருக்கிறாரு, உங்கள் நட்சத்திரம் சாரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். உச்ச சந்திரன் வீட்டில் சந்திரன் சாரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி உங்கள் ராசியை பார்க்குறாரு, ஒளி புரிஞ்ச சந்திரனாக பார்க்குறாரு. பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆனாலுமே அவர் ஒளி புரிஞ்ச சந்திரனை தான் இருக்கிறாரு. மேச ராசி வர வரைக்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரன் தான். நல்லா இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ல் குரு, சூரியன் அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 2 கூடிய ராசியில் வர்றதுனால குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்கள் ஆளுமை அதிகாரம் இருக்கும். கையில் காசு பணம், ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. சூரியன் ராசியில் புதன் கூட சம்மந்தப்பட்டது நல்ல விசேஷம்தான். இப்போ ராசியில் புதன் தனித்து இருக்கிறாரு. தனித்த புதன் சுபர் 3-12 கூடியவனாக இருந்தாலுமே ராசியில் இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் மனப்பாக செய்வீங்க. ஒரு டயர்ட்னஸே இருக்காது. எதையுமே ருசித்து செய்வீங்க. இப்போ அம்பாள் அந்த அன்னை மாதா உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா. வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறா. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறா, மந்திர சாணத்தை பார்க்குறா. நல்ல அம்பாளுடைய மந்திரத்தை இப்போ சொல்லணும். சரியா நேரில் அடுத்து ஆடி மாதம் வரப்போகுது. 17ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி முக்கியம். இந்த காலகட்டத்தில் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அம்பாள் மாதா, அந்த மாதா அமிர்தாந்தம்மை அம்பாள். அந்த அம்மா வந்து இப்போ நம்ம நிகழ்காலத்தில் ஒரு துறவியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் வடிவத்தில் தெய்வமாக இருக்கிறாங்க, வாழும் தெய்வமாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பூஜை அறையில் நீங்கள் வந்து 30 தேவியில் வச்சு வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் அல்லது வெள்ளி இரவு 8 to 9 30 தேவியில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் படத்தையும் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வழிபாடு பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு பலன்களை சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சிறந்தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்கள். நிறைய வீடியோ போடுறோம். கடகராசிக்கு 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த அன்னையின் அருள் கிடைக்குது. அந்த அன்னை மாதா அமிர்தாந்தமி அம்மா. அந்த அம்மா வந்து கேரளா மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நிறைய இடத்துல உலகம் முழுக்க ஆசிரமம் இருக்குது. நிறைய தொண்டுகள்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த அம்மாவை மனதில் நினைத்துக்கலாம். சரியா? எனக்கு வந்து அந்த அம்மா மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டு. மதுரை மன்னர் காலேஜ் பக்கத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு சொன்னோம்னா மூலக்கரை அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் கரெக்டான ஃபஸ்ட்டாக பேர் மூலக்கரை. அங்கே தான் வந்து அவங்களோட ஆசிரமம் இருக்குது. மதுரையில் வந்துட்டு போவாங்க. தரிசனம் செய்கிறவங்க தரிசனம் செய்யலாம். அன்னையின் தரிசனம் கிடைக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். அந்த மாதா அமிர்தந்தமை அம்மா படத்தை வீட்டில் வச்சும் நீங்கள் வணங்கலாம். மனதாலும் நினைத்துக்கலாம். குறிப்பாக அம்பாள் பூஜை, சரஸ்வதிக்கோ லட்சுமிக்கோ சக்திக்கோ பூஜை பண்ணும்போது அம்பாளை நினச்சிக்கணும். அடுத்து வருகின்ற ஆடி மாதம், அடுத்து வருகின்ற புரட்டாசி மாதம், இந்த காலகட்டத்திலலாம் நம்ம வந்து நவராத்திரி இது மாதிரி குழுலாம் கொண்டாடுவோம். அந்த நேரத்தில் அம்பாளை, அந்த அன்னை மாதாவுடைய நாமத்தை நம்ம வந்து உச்சரிக்கலாம், நினச்சிக்கலாம். அந்த அம்மாவை நினைத்துக்கிட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் நடக்கும். நேரில் பார்த்து தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அன்னை அரவணைப்பில் ரொம்ப சக்தி வந்தவங்க. யாராக இருந்தாலும் அரவணைச்சு தன் சக்தியை கொடுப்பாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதா அமிர்தமையோடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே கடகராசி ஒரு மாதுர்காரகன் சந்திரனுடைய ஆட்சி, மாதா ஸ்தானம் பெற்ற ஆட்சி. ஏன்னா கடகம்னாலே அம்மான்னு தான் அர்த்தம், சிம்மம்னா அப்பான்னு அர்த்தம், மேசம்னா சகோதரன்னு அர்த்தம், சுக்கிரனும்னா கணவன் மனைவன்னு அர்த்தம், மிதுனம் கன்னினா அறிவு விவேகம் புத்திசாலித்தனம்னு அர்த்தம், மகரம்னா தொழில்னு அர்த்தம், கும்பம்னா ஆன்மீகம்னு அர்த்தம், தனுசும்னா பாக்கியம்னு அர்த்தம், மீனம்னா மோட்சம்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே வந்து உறவு முறையில் சில உறவு முறையிலும் சரி, சில அமைப்பிலும் சரி, ஆன்மீக காரியத்திலும் சில இது இருக்குது, நியதி இருக்குது, என்ன சொல்லுவாங்க, காரணம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது அந்த அன்னையுடைய மாதாவுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரி சார், பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கள் நல்லா இருக்குது. பழங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. ராசியின் சூரியன் வரப்போகிறாரு. கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க. இருந்தாலும் நெருப்பு கிரகம் வந்து
ஒரு நீர் ராசியில் உட்காரதுனால ஆடி மாதத்துக்கு மேலே ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும். குடும்பத்தில் அப்பாவுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்பா பேச்சை கேளுங்க. கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. 7ஆம் இடத்துக்கு சூரியன் சம்மந்தப்படுவார். 7 கூடியவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 7 கூடிய சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல கொஞ்சம் வக்கர நிலையில் வெளியே வராரு. 8ஆம் இடத்தை நோக்கி வரதுனால தூரதேசம் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. எதுவுமே எடுத்து கவிழ்த்துன்னு செய்யாதீங்க. அதுபோக எதனாச்சும் உங்களுக்கு எதிர்பாராத விஷயத்தில் எதுவும் ஜாமீன் கையெழுத்து முன்பின் தெரியாதவங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருக்கு எதுவுமே கையெழுத்து போட வேண்டாம். எதுவுமே டாக்குமெண்டேஷன்லாம் நல்லா படித்து செய்யுங்க. ஆனால் யோக பலமெல்லாம் நல்ல பதமாக தான் பார்க்கப்படுகிறது. விபரீத ராஜயோகம்லாம் இருக்கும். 12ஆம் இடம் வளர்க்குது. அடுத்து சுக்கிரன் வரப்போகிறாரு. வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குருக்கு கேந்திரமாக வருது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குருக்கு கேந்திரமாக செவ்வாய் வருது, நல்ல விசேஷம் தான். அடுத்து செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சஞ்சாரம் நல்லா இருக்கனால கடகராசி நல்லா இருக்குங்க. அடுத்த 2 காலங்கள் ஆடி மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். செவ்வாய் ராசிக்கு ராஜயோகாதிபதி, சரியாக நேரில் 5-10 கூடியவன், பஞ்சமாதிபதி, கர்மசானாதிபதி, நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்தடுத்து சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். அது ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும். நிதி பிரச்சனைகளை நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். கூட்டு வணிகம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வச்சர் போட்டு வேலை செய்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, டீம் லீடர்ஸ், இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியாக நேரில் ஆள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பலன்கள் எடுத்துட்டோம்னா கிரகங்கள் மாற்றம் இருக்குது. சூரியன் ராசிக்கு வராரு, புதன் ராசியில் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு, 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு, சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த அற்புதங்கள்லாம் இந்த அடுத்தடுத்து நடக்குது. சனி பகவான் இன்றைக்கி தான் வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. பரவாயில்ல, 9ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறதால தாப்பனுடைய உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பா கிட்ட ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்பா வழி உறவுகள் பங்காளிகள் விஷயத்தில் கொஞ்சம் நயந்து போங்க. இந்த மாதம் சூரியன் நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. சரியா, நல்லா சூரியனால் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில்காரகன் சூரியன், முதன்மை தொழில்காரகன் ராசி சம்மந்தப்பட்டு வருதுனால போட்டிகள் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பொருட்கள் மேலே கவனமாக இருக்கணும். பொருட்கள்னால் என்ன? வீட்டில் இருக்க பொருட்கள், அதுபோக வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் பொருட்கள் மேலே கவனமாக இருங்க. பொருட்கள் சேதாரம் அடையலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் சுபத்துவம் வராரு. ராசிக்கு அவர் 4-11 கூடையவனாக இருக்கலாம். சுகஸ்தானாபதி லாபஸ்தானமாக இருக்கனால 12ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். 12ஆம் இடம் வளர்க்குது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சுப செலவுகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். சரியாக நேரிலே பூர்வீகத்தை விட்டு வெளியே இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் சரியா தெய்வ அனுகூலம் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன். ஏன்னா பஞ்சமஸ்தானம் வளர்த்துருக்குது, சுக்கிரன் பார்வையில் இருக்குது. அடுத்து 4ஆம் இடத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு. 3ல் செவ்வாய் ஒரு தைரிய வீரிய சாணத்தில் முருகப்பெருமான் போய் உட்காராரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசியிலேருந்து அடுத்து 2ஆம் இடத்துக்கு சிம்மத்தில் அதிநட்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வாக்கும் 2ஆம் இடம் 5ஆம் இடம் வளர்க்க போகிறதுனால நல்லா இருப்பீங்க. மந்திரம் சொல்லி பேசுவீங்க, நல்ல மந்திரம் சொல்லுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பு. அடுத்த வரையின நாட்கள் 30 தேவியில் நீங்கள் வச்சு கும்பிடுங்க. மகாலட்சுமி படம், அன்னை ஆதிபராசக்தி படம், சரஸ்வதி படம் 3 படத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிக்கோங்க. மஞ்சள் விநாயகரை பிடிச்சி அதுக்கு சிவப்பரில் அதுக்கு குங்குமம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அன்னை ஆதிபராசக்தி அப்படியே உட்காந்துருவா. சக்தி விநாயகர் அப்படியே இருப்பார். சரியா, அந்த விநாயகரை வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம். அந்த விநாயகர் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, எப்போயுமே விநாயகரை மஞ்சளாக பிடிச்சி வணங்குறது ரொம்ப நல்லது. வீட்டில் எப்போயுமே மஞ்சள் இருக்கணும். வீட்டில் முக்கியமாக மஞ்சள், சாம்பிராணி, நறுமண பொருள் வீட்டில் இருக்கணும். ஏலம், கிராம்பு, லவங்கம், இது மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி நீடித்து வாசம் பண்ணுவாள். அதுபோக நேரில் இந்த வீடியோவில் உங்களுக்கு பலன்களும் சொல்கிறேன், சில வழிபாடும் சொல்கிறேன். வழிபாட்டில் சில செயல்பாடுகளை சொல்கிறேன். வழிபாடு எல்லோரும் பண்ணுவாங்க. வழிபாடுங்கிறது என்ன? நமக்கு தெரிஞ்சதை செய்கிறோம், நம்ம அம்மா அப்பா செஞ்சதை செய்கிறோம். நம்ம வீட்டில் பெரியவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இருந்தாலுமே பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையை அப்பப்போ சுத்தம் பண்ணுங்கள். ஃபோட்டோவெல்லாம் தொடங்க. கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள். கல் உப்பை பித்தளை பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி, இந்த 2 துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. பூஜை சாமி படத்தை துடைக்கிறதுக்கு இந்த துணியை தான் யூஸ் பண்ணணும். துடைச்சிட்டு நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். பெண்கள் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்களை தான் செய்யணும்.
சரியா? பெண்கள் தான் பூஜை அறையில் சுத்தம் சம்மந்தப்பட்ட வேலைகள், குத்துவிளக்கு கழுவுறது, குத்துவிளக்கு வந்து சுத்தம் பண்ணுறது, ஃபோட்டோ விக்கிரகங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பெண்களை தான் செய்யணும். அதுபோக காமதேனு படத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நேரம். காமதேனு படம் அல்லது விக்கிரம், காமதேனு விக்கிரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. மிதுனத்துக்கு வந்து அடுத்து ராசிக்கு வருவார், 2ஆம் இடம் 3ஆம் இடம் நல்ல அமைப்புக்கு வராரு. சுக்கிரன் வந்து அடுத்து கடகராசிக்கு அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். காமதேனு வழிபாடு சிறப்பை தரும். அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு காமதேனு வழிபாடு பண்ணலாம். காமதேனு சிலை வாங்குங்க, சரியா? காமதேனு சிலை வந்து காதி கிராஃப்டில் கிடைக்கும். அது வந்து அந்த சிலை வந்து சில பேர் வந்து அதை வந்து இதுலேயும் செஞ்சுருக்குறாங்க, இது ஒழுகரிலையும் செஞ்சுருப்பாங்க, சரியா? அதே மாதிரி வந்து சில பேர் பித்தாளையிலையும் செய்யலாம், செம்புலையும் இருக்கும். வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க, சரியா நேர்களே? அந்த சிலையை வாங்கி அந்த சிலையை வந்து சாமி பக்கம் வச்சுருங்க. அதோட முகம் வந்து திரும்பி தான் இருக்கும். திரும்பி இருந்தாலுமே அந்த சாமி அந்த சிலையோட பின்பக்கம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன் சொல்கிறேன்னா, காமதேனுவன் பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. ஸோ அதோட பின்பக்கம் நமக்கு தெரியணும், நம்ம அதை கும்பிட்ற மாதிரி இருக்கணும். முன்பக்கம் வந்து சாமியை பார்த்து இருக்கணும். பட் அந்த சிலை வந்து முகம் திரும்பி தான் இருக்கும். அந்த பசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமதேனு வந்து முகம் வந்து திரும்பி தான் இருக்கும், ஒரு சைடில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டு, கீழே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். இதுதான் அந்த அமைப்பு, காமதேனோட அமைப்பு. காமதேனு சிலையை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நைவேத்தியத்துக்கு பால் வச்சுக்கோங்க. ஏன்னா காமதேனுனாலே பால் தான். பால் பசுக்கிட்ட வந்து முக்கியமான வருகிற பொருள் பால் தான். பச்சை குழந்தைக்கும் பாலை கொடுக்கலாம், சரியா? பச்சை குழந்தைக்கும் உணவாக பால் பார்க்கப்படுகிறதுனால பால் வந்து இறைவனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நைவேத்தியமாக பார்க்கப்படுகிறது. பாலை வந்து என்ன பண்ணுங்கன்னா காய்ச்சி அதில் ஜீனியை போட்டு வச்சுருங்க. ஆற வச்சு நைவேத்தியமாக வச்சுக்கிட்டு அன்னைய நாமத்தை சொல்லுங்கள். ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், சுலோகத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், சரியா நேரில்? நிறைய தெரியும் உங்களுக்கு. சக்தி கவசம் படிக்கலாம், மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லலாம், வெண்தாமரை சரஸ்வதி, வீணை மீற்றவர்கள், வித்தியக்கு அதிபதி, வித்யா காரணதி, சரஸ்வதி அம்மாள், சாரதாம்பாள், நான்முக நாய், சரஸ்வதியுடைய நாமத்தை சொல்லலாம். சொல்லிவிட்டு நம்ம அன்னை மாதா அமர்ந்தமயி அம்மையும் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் மாதா அமர்ந்தமயி நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லி பூஜை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது 30 தேவிகள் சக்தி அப்படியே நிற்கும். கடகத்துக்கு வந்து அனைத்தும் சாத்தியப்படும். கஷ்டங்கள் தீரும், கவலைகள் தீரும், ஏற்றம் வரும், இன்பம் வரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து செய்யுங்க, சரியா நேர்களே? பலன்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, பலன்களும் கிடைக்கும். அதுபோக வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடி சாம்பிராணி புகை வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லோரும் காட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கங்கில் போடணும், சரியா? சாம்பிராணி கரண்டியில் கங்கில் போட்டு அதில் வந்து சாம்பிராணி, மஞ்சள், செவ்வாது போடணும். கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வீடு முழுக்க காட்டுங்க. பாத்ரூம் தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. வீட்டில் வந்து அப்படியே அந்த 30 தேவிகளும் இருப்பாங்க, சரியா? அந்த அம்பாள், அந்த அன்னை சம்மணம் போட்டு வீட்டில் உட்காருவா. சம்மணம் போட்டு உங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்துருப்பா. பெட்ரூமும் காட்டலாம். பெட்ரூமில் காட்டுறது மிக சிறப்பு. குறிப்பாக வந்து ஹால், பூஜை ரூம், பெட்ரூம், டைனிங், கிச்சன் இங்கெல்லாம் காட்டணும், சரியா நேரில்? ரிசப்ஷன்லையும் காட்டலாம், வரவேற்பறை மற்ற இடத்துலையும் காட்டலாம், நிலைவாசலுக்கும் காட்டணும். ஏன்னா நிலைவாசல் வழியாக தான் தெய்வங்கள்லாம் வீட்டுக்கு வரும், சரியா நேரில்? புறவாசல் காட்டாதீங்க, நிலைவாசல் வழியாக காட்டுங்க. நிலைவாசல் காட்டினீங்கன்னா எல்லா தெய்வங்களும் வீட்டுக்குள்ள வரும். அந்த மும்மூர்த்திகளும் 30 தேவிகளும் 30 கோடி தேவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெட்ரூமில் காட்டுறது மிகச்சிறப்பு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கிறவங்க பெட்ரூமில் காட்டுங்க. ஏன்னா பெட்ரூமில் வந்து குருவும் சுக்கிரனோட அனுக்கிரகம் இருக்கும். ஏன்னா பெட்ரூம் வந்து ஒரு பெட்ரூமில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இது வச்சுருப்போம், பீரோலாம் வச்சுருப்போம். பணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பெட்ரூமில் தான் வச்சுருப்போம். நகை, பணம் எல்லாமே பெட்ரூமில் தான் வச்சுருப்போம். ஏன்னா பெட்ரூம் தான் பிரைவேசியான இடம். நம்ம சம்மந்தப்பட்ட ஆள் மட்டும் தான் போவாங்க. வீட்டுக்கு வர ஆளுகள்லாம் பெட்ரூமுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அதனால் நம்ம முக்கியமான திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் தான் வச்சுருப்போம். ஸோ வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் நீங்கள் வந்து அந்த பீரோ எங்கே வைக்கணும்னா கன்னி மூலையில் வைக்கணும். உங்கள் பெட்ரூம் வந்து ஒரு 12க்கு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைஸில். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ரூமில் வந்து நீங்கள் வந்து எந்த பக்கம் வைக்கணும்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் பீரோ வைக்கணும், சரியா? அதில் சில வாஸ்து முறைப்படிலாம் இருக்குது. அங்கே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே வச்சு நீங்கள் வந்து பணத்தை புழங்க எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரூமில் வந்து அந்த மூலையில் பீரோவில் இருக்கணும். அந்த பீரோவில் தான் நீங்கள் நகைகள், திங்ஸு எல்லாத்தையும் வைக்கலாம், பணம், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வைக்கலாம். அந்த பெட்ரூமுக்கு வந்து சாம்பிராணி புகை காட்டுறது வந்து குரு சுக்கிரனோட அனுக்கிரகம் முழுமையாக இருக்கும். குரு ஒரு ஆண் கிரகம், பொருளாதாரத்துக்குள்ள கிரகம், பணப்புழக்கத்துக்குள்ள கிரகம். சுக்கிரன் பெண் கிரகம். கணவன் மணி உறவு கொள்கிற இடம், தாம்பத்தியம் பண்ணுற இடம் பெட்ரூம் தான், படுக்கறை தான். ஸோ அந்த படுக்கை ரூம் பெட்ரூமை வந்து சாம்பிராணி புகை காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தலை சிறந்தது தூக்கம் தான். தூக்கம் நல்லா இருந்தால் தான் மறுநாள் பொழுது நல்லபடியாக விடியும். ஸோ அந்த தூக்கத்தை கொடுக்குற இடம் வந்து பெட்ரூம் தான். அது நல்ல விதமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்லா தூங்கி எந்திக்கிறவங்களுக்கு நோய் நொடி வராது. இது ஒரு சின்ன லாஜிக்கு. அதான் சொல்லுவாங்க, டாக்டர் கேட்பாங்க, நைட்டில் நல்லா தூங்குறீங்களாம்பாங்க. நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னா அவர் நல்லபடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம்,
சரியா? மூளை நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம். மூளை நல்லா ஓய்வு எடுக்குன்னு அர்த்தம். மூளை நல்லா ஓய்வு எடுத்தாலே உடம்புல சீக்கிரம் கம்ப்ளைண்ட்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும். சரியா நேர்களே? ஸோ இப்படி நிறையா இருக்குது. அதனால் பெட்ரூம் காட்டுங்க. காட்டிட்டு நீ பூஜையை முடிங்க. அன்னை நாமத்தை சொல்லுங்கள், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்கிறாங்க. சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கிறனால கடக லக்கணத்தில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்து போகிறது மிகச்சிறப்பு தான். மேசம், விருச்சிக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சிம்ம லக்கணத்துக்கு கொஞ்சம் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியாக விரயம், அலைச்சல் இருக்கும். வியாபார ரீதியாக என்னாச்சும் வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. புதாதித்ய யோகம் இருக்கும், சூரிய நாராயண யோகம் இருக்கும். ஸோ கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற காலம் இந்த ஆடி மாதம் குறிப்பாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அதுபோக வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், தெய்வ அனுகூலமும் இருக்கும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக சாதித்து முடிப்பீங்க. உடன் வேலை செய்வர்கிட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க. உடன் வேலை பார்க்குறவங்க சப்பார்டினேட்ஸ் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கத்தடிட்டு நல்லபடியாக நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஏன்னா செவ்வாய் இப்போதைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 25ஆம் தேதிக்கு முன்னாடி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். பிள்ளைகளால் எரிச்சல் படுவீங்க, கோவப்படுவீங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அதுபோக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, தலைக்கு கவசம் போட்டுக்கோங்க. அதுபோக இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க, வேகத்தை குறைச்சிக்கோங்க, விவேகத்தை வளர்த்துக்கோங்க. அப்பா வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ செவ்வாவுடைய நிலைப்பாடு வருகிற 25ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தை இருக்கனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அப்பா மகன் உறவில் பல பிரச்சனைகள் வரும். அப்பா வழி உறவுகள் இல்லைன்னா உங்கள் மகனுடைய வழியில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். எதிர்பார செலவுகள் வரும், அலைச்சல் இருக்கும், கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலில் போய் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள். சனி அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9. சனி அல்லது செவ்வாய் 2 நாள் சொல்கிறேன். சனிக்கிழமை நல்லது, வீக்கெண்டு உங்களுக்கு சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை நீங்கள் கற்பனை சாமியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக நல்லபடியாக இருக்கும். அதுபோக உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் கூட தான் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் உங்களை இடமாற்றம் பண்ணலாமான ஆலோசனைலாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் உடன் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் வேலைகளை நீங்களே பாருங்கள், யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். சரியா நேர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் தொழில் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 12ஆம் இடம் வழுக்கிறதுனால அலைச்சலோடு தான் இருக்கும். சரியா? அயனசேன போகமும் கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருக்கும், ஆனால் இன்பம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்கள், திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, இயலிசை, நாடகம், மற்ற தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு வரும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, சமூக சேவர்கள் நல்லபடியாக இருப்பீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் கொஞ்சம் நல்லா படிங்க. சரியா? நல்ல கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 4ஆம் இடம் பரவாயில்ல. 4 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால உயர்கல்வி படிக்கிறவருக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே? குறிப்பாக ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க, கலைக்கல்லூரியில் படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் அதாங்க விவசாயம் ரொம்ப முக்கியமில்ல. விவசாயத்துக்கு உண்டான கிரகம் யார்? சனி பகவான் தான். சனி, சூரியன், சுக்கிரன் இவங்க தான் விவசாயத்துக்கு கொண்ட கிரகம். சூரியன் ராசிக்கு வரதுனால விவசாயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? கடக ராசிக்கு வராரு. சூரியன் நீர் ராசிக்கு வரதுனால ஆடி மாதத்துக்கு மேலே விவசாயிகளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, விவசாயிகளுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். விவசாயிகள்லாம் கொஞ்சம் தலை நிமிர்ந்து இருப்பீங்க. நல்லபடியாக உங்களுக்கு பொருட்கள் உற்பத்தியாகவும் நல்லபடியாக வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்தில் கூட்டணி போட்டு செய்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா? விவசாயத்தில் கூட்டு விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூட்டு பயிர் போடுறவங்க, ஊடு பயிர் போடுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும். அதுபோக சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. 9ஆம் இடத்துல வக்கரம் அடைந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. விவசாயம் பண்ணி வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி பண்ணவங்க, வெளி மாநிலம், வெளி இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். காய்கறி உற்பத்தியாளர்கள், காய்கறி தோட்டம் வச்சு அயல் தேசம், அயல் நாடு இதுக்கெல்லாம் அனுப்பிவிடுறாங்க. நிறைய நடக்குது. சரியா? அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வேறு ஹவுஸில் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிடுவாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கெலாம் போகுதில்ல, கேரளா கூட இங்கேருந்து தான் போகுது. கேரளாலலாம் காய்கறியெல்லாம் கம்மி கிடையாது. அங்கே அவ்வளோ உற்பத்தி கிடையாது. விவசாயத்தில் காய்கறிகள் ரொம்ப கிடையாது.
இந்த டீ காஃபி ரப்பர் இதுதான் நிறைய இது பண்ணுறாங்க வழிய வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மி கேரளாவில். தமிழ்நாட்டில் தான் போகுது. கம்பம், தேனி, குமுளி இங்கிருந்து தான் போயிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், வேறு எப்படி சார் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீண் வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்துருங்க. குடும்ப உறவினர்கள், நண்பர்கள்கிட்ட விஷயங்களை ஆலோசனை பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பேசி தருங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். வண்டி வாகன யோகம் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பழைய வண்டியெல்லாம் கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக எதிர்பாராத தகவல் சேரும். வெளிநாடு, வெளி மாநிலத்திலேருந்து எதிர்பாராத தகவல் சேரும். அது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நல்ல யோகமாக தான் பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனை தீரும். கடன் பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் சனி பகவான் வக்கர நிலை அடைகிறாரு. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரனும் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு ஆகும். கடனை ரொம்ப வாங்காதீங்க. ஏன்னா 12ஆம் இடம் வளர்த்துருக்கு. 6ஆம் இடத்தை சுக்கிரனும் குருவும் எடுத்து பார்க்க போகிறாங்க. கடனை ரொம்ப வாங்காதீங்க. அதுவும் 12 கூடையவன ராசியில் இருக்கார். கடன் வாங்குகிற சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும். கடனை வாங்கிடாதீங்க. சரியான நேரில் கடன் வாங்குறதா இருந்தால் யோசனை பண்ணி வாங்குங்க. ஆலோசனை பண்ணுங்கள். ஒன்றுக்கு 4 தடவை வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேளுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வாங்கினீங்கன்னா நல்ல விதமாக இருக்காது. என்ன தான் தெய்வத்தோட அருள் இருந்தாலுமே, அம்மன் வீட்டில் இருந்தாலுமே சில விஷயத்தை புத்திக்கு விடணும். புத்தி ரொம்ப முக்கியம். தெய்வம் அழுக்கிறவ இருந்தாலுமே சில நேரத்தில் நம்ம இயல்பாக இருக்கணும். சரியா நேர்களே? எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால் விழிப்புணர்வோடு இருப்பீங்க. ராசியில் புதன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, நுட்பமாக இருப்பீங்க. இருப்பினும் புதன் 12 கூடையவன். கடன் எப்படி வாங்கலான்னு யோசனை பண்ணுவார். சில பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. சம்பாதிக்கணும்னு யோசனை பண்ண மாட்டாங்க. கடனை வாங்கி எப்படி புலத்தப்பற தள்ளலாம், யார்கிட்ட எங்கே கடன் வாங்கலாம், அப்படிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் பழகுவாங்க, அப்படியே கடனை காசு கேட்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க. 2 தடவை வருவாங்க. 3ஆவது தடவை பார்த்தா ஒரு 5000 ரூபா பணம் கொடுங்க, வட்டி கொடுங்க, 5 ரூபா வட்டி கொடுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு 2 மாதம் வட்டியை கொடுப்பாங்க. அப்புறம் ஆள் எங்கே காணும் கம்மியை நீட்டிடுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறானுங்க. பழகி கிடப்பாங்க. உறவாடி கெடுக்கிறது. உறவாடி கடனை வாங்கிட்டு அவங்க அப்படியே திரிவாங்க. அவங்களும் பிழைக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்கள் கவனமாக இருங்க. கடனை யாரும் கொடுக்காதீங்க. நீங்களும் கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொல்லத்தான் முடியும் நம்ம. சரியா? அதுமாதிரி தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மனக்குழப்பம் நீங்கிரும். தொழில் வியாபாரத்தில் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. தொழில் வியாபாரத்தை பற்றிலாம் சொல்லியாச்சு. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியான நேரில் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்கா சார்? இருக்குது. ஜூலை 14, 15. ஜூலை 14, 15 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கனால எது காரியம் ஸ்பெருசாக செய்ய வேண்டாம். எந்த காரியம் வந்தாலும் ஒத்தி போட்டுருங்க. மற்றபடி ரொட்டீனாக செய்கிறதெல்லாம் செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க. ரொம்ப முக்கியம். நான் ஒரு எளிய முறை சொல்லியிருக்கிறேன். அந்த முறையில் செய்யுங்க. அம்மனுக்கு செவ்வரளிப்பூ, செந்தாமரப்பூ, செம்பருத்திப்பூ 3 பூ போடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 30 தேவிகளுக்குமே. சரியா? அன்னை ஆதிபராசக்திக்கு செவ்வரளி, சரஸ்வதிக்கு செம்பருத்தி, மகாலட்சுமிக்கு செந்தாமரைப்பூ 3மே சிவப்பு தான் வச்சு வழிபடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். சரியா? குங்கும அர்ச்சனை நீங்கள் அந்த இதழ்களில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பூவுடைய இதழில் தாம்பலத்தில் வச்சுக்கிட்டு அந்த இதழ்களில் குங்குமத்தை போடணும். அந்த அன்னையோட நாமத்தை சொல்லும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும். குங்கும சிமிழில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். கொஞ்சம் ஒரு மூக்குப்படி அளவு எடுத்துக்கிட்டு அந்த அன்னையோட நாமத்தை சொல்லிட்டு அப்படியே தாம்பலத்தில் போடணும். பித்தளை தாம்பலம் தான் யூஸ் பண்ணணும். எக்காரம் முறைட்டும் பூஜை ரூமில் எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. பித்தாளை பொருட்கள் தான். பஞ்சாச்சாரம் பொருட்களே சிம்பிள் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பித்தாளை பொருட்களை யூஸ் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பின்னுங்க. சரியா? எந்த அளவுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் வந்துடும். சரியா? தெய்வம் தந்த வீடு. தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவும் இருக்கிறது. சரி நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். வழிபாடு பரிகாரத்தை சொல்கிறேன். நல்லா இருக்குது. சரி சார், தசாபுத்தின்னு ஒன்று இருக்கே சார். அப்படி பார்த்தோம்னா தசாபுத்தி இப்போ இது யாருக்கு நல்லாயிருக்கும்? புதன் திசை நடக்குமா? ஆயிலை நட்சத்திரத்தில் பிறங்களுக்கு நடக்கும். அவன் கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். பூச நட்சத்திரத்துக்கு வராது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசில் தான் இருக்கும். ஸோ புதன் திசை நடக்கிறவங்க புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க புதன் திசையை பற்றி நல்லாயிருக்கும். அதுபோல் சுக்கிர திசை புதன் புத்தி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு திசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். சனி திசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். சனி திசை பூச நட்சத்திரத்தில் நடக்கிறவங்களும் நடக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு தான். வயதானவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அப்படி பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு சுக்கிர திசை நடக்கலாம். சுக்கிர திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை. சுக்கிர திசை நல்லாயிருக்கும். சுக்கிர திசையில் சந்திர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி, சுக்கிர திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் எந்த லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர திசை சூரிய புத்தி, சுக்கிர திசை சந்திர புத்தி, மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும். சுக்கிர திசை புதன் புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி. இந்த புத்தி ரிஷபம், மிதுனம்,
கன்னி, துலாம், மகர, கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து இப்போ நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். சுக்கிரதசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த 30 தேவர் வழிபாடு இருக்கணும். அந்த தாயார் மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் வீட்டில். சரியா? பண்ணினீங்கன்னா சுக்கிரதசை நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். நீங்கள் லக்கணத்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பொதுவாக சுக்கிரதசை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான பொருட்களெல்லாம் கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான். மனிதனாக வாழ்கிறதுக்கு அனைத்து வழியிலும் கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரிய திசையும் சூப்பராக இருக்கும். சூரியன் ராசிக்கு வந்துடுவார். ஆடி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமானது சூரியன் ராசியில் இருக்கிறாரு. 2 குடைவன் தான். 2 குடைவன் ராசியில் இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் பேச்சில் உஷ்ணம் இருக்கும். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் உஷ்ணமாக பேசுவீங்க. சுடுசூல் இருக்கும். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஆத்ம பலன் கிடைக்கும். சரியா நேரிலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியன் 2ஆம் இடத்துக்கு போவார். நல்ல விதம் தான். சரியா? சூரியன் சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது. ஸோ சூரிய திசை நடக்கிறவங்களுக்குமே ஒரு மத்தியம பலன் நடக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சந்திர திசை ராசிநாதன் தான். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசியில் கெட்டு போகாமல் இருக்கணும். ராகு, சனி, கேது கூட சேராமல் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோக வந்து நீங்கள் சூரிய கேந்திரத்தில் பிறந்திருக்கணும். நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே மேஷம், துலாம், மகரம் இந்த இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தோம்னா சித்திரை மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை நல்லா இருக்குங்க. ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம் சார், நான் வந்து கடகராசி, சூரியன் மேசத்தில் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கேன் சார் அப்படின்னு நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா 2 கூடியவன் 2க்கு 9ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருப்பார். சூரிய திசை சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு ஆளுமை அதிகாரத்தை கொடுக்கும். அரசு வழியில் இடத்தை கொடுக்கும். தகப்பன் வழி உறவு கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை கொடுக்கும். நல்ல அமைப்பை கொடுப்பார். சூரிய திசை நல்லாயிருக்கும். 6 வருஷம் நல்ல பலன்கள் கொடுப்பார். கடகராசி லக்கணம் வந்து என்ன லக்கணம் சொல்லலாம்? சிம்ம லக்கணம் கூட வச்சுக்கலாம். சூப்பர். கடகராசி சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் லக்கணாபதி வந்து 9ஆம் இடத்துல உச்சம். சூரிய திசை சூப்பராக இருக்கும். சரியா? அவங்க வந்து சித்திரை மாதம் பிறந்திருப்பாங்க. நல்லாயிருக்கும். இப்படி தாங்க பலன்கள் வரும். அடுத்து சந்திர திசை நல்லாயிருக்கும். சரி, சந்திர திசையும் நல்லா தான் இருக்கும். இந்த அமைப்பில் சந்திர திசையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சூரிய காந்திரத்தில் வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து செவ்வாய் திசை நடக்கும். வயதானவர்கள் நடக்கும். செவ்வாய் திசை எப்படி சார் இருக்கும்னா, செவ்வாய் திசை வந்து இப்போதைக்கு வந்து சுமாராக தான் இருக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பணப்பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அதுபோக வந்து அலைச்சல் விரயம் இருக்கும். வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே மாற்றம் வரும். வருகிற 25/7/2025 மேலே செவ்வாய் திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன். அதனால் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு, மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து பலன்களை கொடுப்பாரு. மற்றபடி ஜாதகரை காப்பாற்றிடுவார். ஸோ செவ்வாய் திசை நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருக்கணும். செவ்வாய் லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கணும். நான் தசாபுத்திக்கு வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா தசாபுத்தி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து அந்த சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை வயசான காலத்தில் தான் நடக்கும். சரியா நேர்களே? ராகு திசை வந்து வயதான காலத்தில் தான் நடக்கும். ராகு இப்போதைக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து இப்போ செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. குரு பார்வைக்கு இருந்தாலுமே உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு மேலே இருந்து கொஞ்சம் மாற்றம் வரும். சரியா? ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் குருஷலாக இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை இருக்குது. இணக்கம் இல்லை. நண்பர் விஷயத்திலும் சரி, அக்கம் பக்கம், சொந்த பந்தம், ஈடுபட காரியத்தில் சில தடங்கல்கள் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு வருகிற 25க்கு மேலே ஒரு மாற்றம் வரும். இதனால தான் அந்த கற்பனைசாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வெளியே போய் கும்பிடுங்க. கற்பனைசாமி கோயிலில் வெளியே போய் கும்பிடுங்களா மிகச்சிறப்பாக இருக்கும். கற்பனைசாமின்னா யார் சார்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கற்பனைசாமியும் ஒன்று தான். எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கும். சரியா? உங்கள் ஊரில் இல்லைன்னா கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்தே கேட்குறாரு, கற்பனைசாமி கோயில் மெட்ராஸில் எங்கே இருக்குது? மதுரை வயலில் இருக்குது, சாலி கிராமத்தில் இருக்குது, திருவெற்றியூரில் இருக்குது. இப்படி நிறைய சொல்லலாம். மதுரையில் நிறைய இடத்துல இருக்குது, 4-5 இடத்துல இருக்குது. நிறைய நேரில் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஊரில் எங்கே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி உங்கள் ஊரில் எங்கே இருக்குன்னு, கோயில் எங்கே இருக்குன்னு போடுங்க. தருமபுரியில் இருக்கிறீங்கன்னா தருமபுரியில் இந்த இடத்துல இருக்குது சார். நான் வந்து பெண்ணகரத்தில் இருக்கிறேன், பெண்ணகரத்தில் இந்த இடத்துல இருக்குது. நான் தேனியில் இருக்கிறேன், தேனியில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்கள் ஊரில் வந்து பிரசித்தி பெற்ற கற்பனைசாமி கோயிலை போடுங்க. சில ஊரில் வந்து பெருமாள் கோயிலே இருப்பார். சரியா? திருப்பரங்குன்றம் கோயிலில் முருகன் கோயிலே இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோயிலில் அடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. சரியா நேரில்? வர திங்கட்கிழமை கும்பாபிஷேகம். நாளைக்கு தான் நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் நடக்குது. நல்ல விசேஷம் பார்க்கப்படுகிறது. அறுபட வீடியில் முதல் படைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. பார்த்தீங்களா? முருகனை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த திருப்பரங்குன்றத்தை இழுத்துட்டு வந்துட்டார். ஸோ திருப்பரங்குன்றம் முருகனே நினச்சிக்கோங்க. அது ஒரு சுக்கிர ஸ்தலம், திருமணத்துக்குள்ள ஸ்தலம். சுக்கிர இப்போ நல்ல நிலைமையில் இருக்கனால கண்டிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும். வெள்ளி செவ்வாய்க்கு நீங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணுங்கள்.
சரியா நேர்களே? திருச்செந்தூரில் போன வாரம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. 7ஆம் தேதி நடந்துச்சு. இங்கே 14ஆம் தேதி நடக்குது. வாழ்த்துக்கள். முருகப்பெருமான் அருள் கடகராசிக்கு கிடைக்கட்டும். அந்த அன்னை மாதா அமிர்தம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். முப்பொரு தேவியோட அருளும் கிடைக்கட்டும். அன்னை தேவி உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு குடியிருக்கிறா. சக்தி ரூபமாக அவள் உங்கள் வீட்டில் இருக்கிறா. அந்த சக்தியை காப்பாற்றுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்களும் சுத்தமாக இருங்க. செவ்வாய் வெள்ளிக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. பயபக்தியோடு இருந்தீங்கன்னா அந்த அன்னை அருள் பரிபூர்ணமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாதுர்காரகன், தாய்க்கு உரியவன். தாய் ஸ்தானத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவான். தாய் தன் குழந்தையை காப்பாற்றுற மாதிரி கடகராசியை அந்த அன்னை ஆதிபராசக்தி காப்பாற்றுவாள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் 4 பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். இறைவன் அருளால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.